ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை பாருங்கள். இன்றைக்கு வந்து சின்னஞ்சிறுலையே சீரியலோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதாவது சித்ராவை கடத்தினவங்களை வந்து இந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னு சொன்னால், சித்ராவை வந்து தேடி வந்து இந்து போகிறாங்க. தேடி போய்க்க வந்து ஒரு கோவிலில் தான் வந்து ஒரு முன்னுக்கு பூ விற்கிற ஒரு அக்காட்ட வந்து கேட்பாங்க, இந்த பொண்ணை வந்து கண்டனீங்களா எங்கேயாச்சும் சொல்லி சித்ராவை பற்றி இந்து வந்து அந்த அக்காட்ட விசாரிப்பாங்க. அப்போ ஃபோட்டோவை வந்து உத்து பார்ப்பாங்க. ஃபோட்டோவை உத்து பார்த்துட்டு இந்த பொண்ணு இப்போ தானே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு ஒரு காரில் வந்து ஒரு 5-6 பசங்க கூடவும் ஒரு பொம்பளை கூடவும் மாறி போச்சுதே என்று சொல்லி கேட்பாங்க. அப்போ இந்து வந்து கேட்பாங்க, ஒன்று சரியாக நீங்கள் பார்த்தீங்களா, பசங்க கூட ஏறி போச்சுதான் என்று சொல்ல. ஆமாம் பிள்ளை, இப்போ தான் ஒரு கொஞ்சம் முதல் போனது, நீ வாரத்துக்கு ஒரு கொஞ்சம் முதல் தான் போனது என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்துவுக்கு வந்து ஒரு பயம் பெற வலிக்கிட்டு, என்னடா எங்கே போயிருப்பாள், யார் எந்த பொடியலோட போயிருப்பாள், என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு பயந்து கொண்டே இருக்கிறாங்க. சரியாண்டி போட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்க அதில் ஒரு சிசிடிவி கேமரா இருந்ததை கண்டுடுவாங்க. சிசிடிவி கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகி இருக்குன்னு தானே யார் கூட போனாங்க அப்படின்னு சொல்லி அண்டி போட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை போய் எடுத்து பார்க்குறாங்க. ஃபுட்டேஜில் வந்து அந்த கார் நம்பர் அதில் இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே வந்து இந்து வந்து கவனிச்சிடுவாங்க. அந்த கார் இருக்கிற அந்த நம்பரை எடுத்து அந்த ட்ராவல்ஸ் வண்டிக்கு வந்து ஹோல்ட் பண்ணி கேட்பாங்க, இப்படி எங்களோட பிள்ளைய வந்து உங்களோட இந்த காரில் தான் ஏற்றிட்டு போனாங்க, யார் இவங்க இந்த கார் எடுத்துகிட்டு போன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று சொல்லி இந்த கேட்பாங்க. அப்போ என்ன சொல்கிறது, அந்த ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க எங்களோட கஸ்டமர்கிட்ட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லி கொஞ்சம் இதாக ரகடாக கதைப்பாங்க. அப்படி கதை கேட்க வந்து இந்த சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸ் தராடிக்கு நான் போலீஸை கூட்டிகிட்டு வந்து நான் எல்லா டீட்டெயில்ஸும் எடுப்பேன். என்னென்னு சொன்னால், உங்களோட காரில் வந்து எங்களோட வீட்டு பிள்ளைய வந்து கடத்திக்கிட்டு போயிருக்கிறாங்க என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ட்ராவல்ஸ் வச்சுருக்கிற ஓனர் வந்து கொஞ்சம் பயந்துடுவார், என்னடா கடத்திட்டு போனாங்களா, இருமா நான் வாரேன், ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்து சொல்கிறேன், எங்கே போனாங்க ஏதுன்னு சொல்லி நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நண்டி போட்டு. அப்போ பார்த்துட்டு சொல்லுவார், இவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக கார் வேணுமென்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு போனாங்க. இவங்க வந்து மும்பைக்கு போகிறேன்னு சொல்லி தான் எடுத்தாங்க. மற்றும்படி எனக்கு பெருசாக டீட்டெயில்ஸ் தெரியா, யார் இவங்கன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் தெரியா. அவங்க வேணுமென்னு சொன்னால் அவங்க இப்போ எங்கே நிற்கிறாங்க என்ற லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணி விடுறேன், ஜிபிஎஸ் வந்து ஷேர் பண்ணி விடுறேன் என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இப்போ எங்கே நிற்கிதுன்னு சொல்லி கேட்க, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நிற்கிது கார் என்று சொல்லி சொல்லுவாங்க. சரியண்டி போட்டு இந்துவும் பின்ன அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொண்டு கருணாவுக்கு போய் சொல்லுவோம் வண்டிட்டு போகிறாங்க. அப்போ அந்த என்ன சொல்கிறது, ஓனர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த வண்டி எடுத்துகிட்டு போனவங்களுக்கு வந்து ஹோல் எடுக்கிறாங்க. ஹோல் எடுத்து இப்படி நீங்கள் ஒரு பிள்ளைய கடத்திட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி ஒரு பொம்பளை எடுத்து எங்களோட கதைக்குது, நீங்கள் என்ன தேவைக்கு எடுத்து நீங்கள் இப்படியெல்லாம் செய்யாதீங்க, வண்டியை கொண்டு விட்டுடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அவங்களும் வந்து மழுப்புவாங்க, இல்லை நாங்கள் இப்போ தமிழ்நாட்டிலேயே இல்லை, நாங்கள் மும்பை போர்டருக்கு நாங்கள் தாண்டி போய் கொண்டிருக்கிறோம், தமிழ்நாட்டை விட்டு போயிட்டோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நான் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நிற்கிறீங்கன்னு சொல்லி நான் லொக்கேஷனை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த வில்லி வந்து என்ன செய்வாங்கன்னா, ஃபோனை பறித்து கட் பண்ணிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் கதைக்கிறேன், இந்த லொக்கேஷன் ஷேர் ஆகிற அந்த ஜிபிஎஸை வந்து கட் பண்ணி விடுங்கடா என்று சொல்லி வில்லி வந்து அந்த பொடியலுக்கு சொல்லுவாங்க. அப்போ சித்ராவுக்கு வந்து என்னன்னு சொன்னால், இவங்க தன்னை கடத்தி கொண்டு போகிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சிடுது. தெரிஞ்சையோட கத்தி இது செய்வாங்க. அப்போ அந்த வீட்டிலே சொல்லுவாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டு அவனை கொண்டு போய் பொறுப்பாக பக்குவமாக கொண்டு போய் விற்றுட்டு வர மட்டும் பேசாமல் இரு என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி கத்தி கூப்பாடு போடுவாங்க. அப்படி செய்ய வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு மயக்க மருந்து துணி ஒன்று எடுத்து முகத்தில் வச்சு சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சித்ரா வந்து மயங்கிடுவாங்க. இதுக்கு பிறகு என்னன்னு சொன்னால், சித்ராவை வந்து இந்துவும் கருணாவும் தான் தேடி கண்டுபிடிக்க போகிறாங்க. எப்படியோ சித்ராவை வந்து இந்துவும் கருணாவும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்க.